டே 85க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜெயில்ல நான் முத்தம் கேட்டிருக்கேன் அப்படின்னு கமருதீன் ஒத்துருக்காரு. மீண்டும் அந்த பேட் டச் வச்சு அந்த லிவிங் ஹாலில் எல்லார் முன்னாடியும் பேசிகிட்டு இருக்காரு. அதற்கு பார்வதியின் பதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறபோது இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்வதி டைரக்ட்லி நாமினேட் கமருதீன், அரோராவும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கமருதீன் அரோராவை நாமினேட் பண்ணியிருக்காரு. சபரியை சுபிக்ஷா நாமினேட் பண்ணுறாங்க. 12 பேரும் நாமினேட் பண்ணிட்டாங்க. கானா வினோத்தை இந்த ஒரு விஷயத்தை பண்ணி சுபிக்ஷா நாமினேட் பண்ணும்போது எல்லாரும் ஒரு ஏரியாவிலேருந்து தான் வருவாங்க, அதில் என்னம்மா பாகுபாடு அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. திவ்யா சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணுற அந்த காட்சிகளுடன் இது போகுது. ஆனால் பரபரப்பான விஷயம் என்னென்னா, பார்வதி நாமினேட் டு கமருதீன். காரணம் என்னென்னா, கமருதீன் மாதிரியான ஒரு மிக கேவலமான ஒரு மனிதர்களை நம்மளால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. கூட பழகினவங்களை எப்போ கழுத்து இருக்கணும் அப்படிங்கிறதுல வித்தை தேர்ந்தவராக இருக்கார். இன்னொன்று, தன்னை நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறார். நல்லவனாக இருக்கிறது ஒன்று, நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒன்று. இன்னொருத்தர் நான் இப்படி தான் இருக்கிறேன்னு ஒன்று, அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதாக இல்லை. ஓகேவா? ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியர். இன்னொன்று, இந்த பிஆர் பற்றி ஒரு டாபிக் போயிருக்கு. பிஆருக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் திவ்யான்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், கமருதீனும் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தண்டவாளமாக கிழிச்சு எடுத்திருக்காங்க. சாண்ட்ரா ஆட்டம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், பார்வதி அந்த பையனை நம்பாத, அவன் ரொம்ப கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி எல்லா உண்மையும் அந்த பொண்ணுக்கு தெரிய வர நேரடியாக நாமினேட் பண்ணுற அளவுக்கு கேம் சூடு பிடிச்சிருக்கு.